தீயாக வேலை செய்கிற குமார மாதிரி நான் குளத்துல இறங்கி தண்ணியை எடுத்து எங்கள் அத்தாட்ட கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நான் போர் செட்டில் வந்து தண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் குச்சை ஊண்டி கஷ்டப்பட்டு நான் தண்ணியை தூக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லா தண்ணி முழுசாக தண்ணியை ஃபுல்லாக எடுத்து வந்தால் மேலே வரத்துக்குள்ளே காவாசி எல்லாம் கீழே தண்ணி ஊற்றிடுதுங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. சரி, போர் செட்டில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேன். கஷ்டப்பட்டு நான் வந்து தண்ணியை எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்துட்டேன். எங்கள் அத்தாவும் பைப்பில் ஊற்றி போர் செட்டை ஆன் பண்ணிட்டாங்க. தண்ணி குளத்துல நிறையா ஊற்றுது. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், சூப்பராக தண்ணி நிறையா ஊற்றுது பாருங்கள். ஏன் இப்போ தண்ணி விட்டு தண்ணியை ஃபுல்லாக்கணுன்னா சாயங்காலம் நாங்கள் மீன் குஞ்சு விட்றோம். இங்கே பாருங்கள், மீனை கீஸில் போட்டு கேரி பையில் தந்துருக்காங்க. எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லா மீன் குஞ்சையும் நான் தூக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். அம்மா தான் வீடியோ எடுக்கிறாங்க. மிதக்குது, நல்லா துடிக்குது கடந்துக்கிட்டு. அதுவும் இல்லாமல் எல்லா குஞ்சையும் விடும் போது ஒரு குஞ்சு மட்டும் மிதங்குச்சு. என்னான்னு தூக்கி பார்த்தா அதுக்கு மூச்சு இல்லை, நல்லா சுவாசம் வரணுன்ட்டு ஊதி விட்டாங்க. அப்பயும் அது மிதந்து தான் இருந்துச்சு. செத்துருச்சுன்னு அது தூக்கி போட்டோம். அடுத்து எல்லா குஞ்சையும் நாங்கள் தண்ணியில் விட்டோம். நல்லா சொரன்னு ஓடிச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நான் மீன் குஞ்சு விட்றதுனா பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, எல்லா மீன் குஞ்சையும் விட்டுட்டோம். சரி, நம்ம வீட்டுக்கு போவாங்க. இந்த மீன் வந்து விடும் போது பொறுமையாக விடணுமா, இல்லாட்டி பரட்டிக்கிச்சுன்னா செத்துருமா. அதனால பொறுமையாக எல்லாம் விடணும். சரி, விட்டுட்டோம். வாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு போவோம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா வந்து கேரளா ஸ்டைலில் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறாங்க. அது என்ன டிஷ் செய்ய போகிறோன்னு பார்ப்போம் வாங்க. ஃபிஷ்ஷை வச்சு தான் பண்ண போகிறாங்களாம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு நம்ம மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி இதில் வந்து மசாலா போட்டு இப்போ பரட்டி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதோடு சேர்த்து மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மீன் மசாலா வந்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மீனை. அதனால் மீன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் இப்போ ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து இதில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே கோட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதில் வந்து லெமன் ஊற்ற மறந்துட்டேன். அதனால் லெமன் ஊற்றிக்கலாம். இப்போ சேர்த்துக்கலாம். லெமன் ஊற்றுனீங்கன்னா நல்லா இன்னும் மீன் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த புளிப்பு, உரப்பு, உப்பு எல்லாம். இப்போ 4 வெங்காயத்தை எடுத்து நான் சாப்பரில் போட்டிருக்கேன். இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 4 வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துட்டேன். ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து அதையும் சாப் பண்ணிட்டேன். இந்த வெங்காயம் தக்காளியில் அரைகிறதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் வந்து நல்லா ஊறி இருக்கும். ஒரு தவாவில் இப்போ ஆயில் ஊற்றி நம்ம மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷு ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் கடைசியில் எப்படி நல்லா வருதுன்னு பார்ப்போம். இது 3 நிமிஷம் சென்று இப்போ இதை எல்லா மீனையும் பரட்டி போட்டுக்கிட்டேன். இது கேரளா மாடலாம். சரி, இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த வாழை இலையை வந்து நம்ம அனலில் காட்டி நல்லா வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து மீனை வாழையில் வச்சு கட்டும் போது நம்ம வாழையில் உடையாது. பாருங்கள், எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 75% தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வாழையில் வச்சு வேறு நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம். அதனால் 70% வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வேறு ஒரு பேன் வச்சு
அதே மீன் வறுத்த ஆயிலில் ஊற்றி நான் வந்து வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதை ரெடி பண்ணி தான் உள்ளே மசாலா வைக்கணும் வாழை இலைக்குள்ளே, அதனால் இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்போதும் நம்ம வந்து மீன் சும்மா தான் வந்து வறுத்து சாப்பிடுவோம். இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எப்படி வருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா வந்துச்சு, டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயத்தோடு நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இதில் 2 வந்து கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொத்து போட்டால் நல்லா வாசமாக இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே அதோடு சேர்த்து தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம மீனில் வந்து மசாலா போட்டு வதக்கியிருக்கோம், இந்த பரட்டி வறுத்துருக்கோம். இதுலேயும் நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம மீன் மசாலா ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அதையும் நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மீன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்குவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக விடுவோம். நிறையா தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெங்காயம் வந்து வேகிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா சுருண்டு வரட்டும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு, நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வாழை இலையில் வந்து இந்த மசாலாவை வச்சு எப்படி மூடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த வாழை இலையை வச்சு அதில் மசாலாவை வந்து அடியில் வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மீனை வந்து இப்போ மேலே வச்சிடலாம். இது மீன் மேலேயும் ஃபுல்லாக கோட்டிங் ஆகிற மாதிரி நம்ம வந்து மசாலா வச்சுக்கலாம். மீனே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக மசாலா வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சாச்சு. இதை எப்படி இப்போ மூடி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி மூடிக்கினேன், 2 சைடும் இப்படி மூடியாச்சு. நாளாக மூடி இப்போ வந்து மூடியாச்சு. இதை வந்து ஒரு வாழை நார் எடுத்து நம்ம வந்து கட்டிக்கலாம். வாழை நார் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஒரு நூல் வச்சு கூட இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஓப்பன் ஆகாத அளவுக்கு வந்து கட்டிக்கோங்க. இதேமாரி எல்லா மீனையும் வந்து நம்ம வாழையில் கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மீன் வறுத்த தவாலே என்ன செஞ்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றுனுங்க. இந்த ஃப்ரை பண்ணும்போது மட்டும் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்போ ஊற்றிட்டேன் நான் தேங்காய் எண்ணெய். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வாழையில் மீன் எடுத்து நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க, வேகமாக வச்சாக்கா அந்த வாழையில் வந்து தெரிக்கும். நம்ம சிம்மிலே வச்சுக்கலாம். 2த்தையும் வச்சுட்டேன். இப்போ மேலே மூடி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே தெரிக்காமல் இருக்கும், அதுக்கு தான் நம்ம மூடி போடணும். இது நல்லா எப்படி வருமோ என்னமோன்னு நினச்சேன், ஆனால் எம்மியாக சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடையும் பட்டி போட்டு அந்த நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயில் வறுக்கிறது தான் இந்த கேரளா டிஷ் அந்த டேஸ்ட்டுக்கு வரும். தேங்காய் எண்ணெயில் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பக்கமும் எடுத்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில்.
ஃபுல்லாக வந்து நான் இது பண்ணுற வரைக்கும் காட்டல, சீக்கிரம் எடுத்துட்டேன்னு பார்க்காதீங்க. நீங்கள் நல்லா அந்த வாழையில் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கங்க. நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா அந்த மசாலா மீன் எல்லாமே சேர்ந்து ஃப்ரை ஆகி செம கோட்டிங் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. லெமன் ஊற்றிருக்கோம், எல்லா மசாலாவும் போட்டிருக்கோம், செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கவே, எல்லாம் கோட்டிங் ஆகி மிக்ஸ் ஆகி நல்லா செம்மையாக இருக்குது. உங்களுக்காக உடனே நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். மற்றதெல்லாம் நம்ம அப்படியே நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே அந்த வாழையோட இது வாசம் ஏறட்டும்னு வச்சுட்டேன். இது உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். இது ஒரு இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பண்ணேன். கட் பண்ண வர மாட்டேன்ருச்சு. ஒரு கட் பண்ணி அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிட எம்மியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், பாய்.